அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்ட அந்த சம்பவத்தை தான் பார்க்க போறோம். இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிச்சிருக்காங்க. என்னன்னா, சொர்க்கத்திலிருந்து சைத்தானை அல்லாஹ் விரட்டிட்டாங்க இல்லையா, அதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சொர்க்கத்துக்குள்ள நுழைக்கிறான். அப்படி அங்க தங்க வச்ச பிறகு அவங்க தனிமையில தான் இருக்காங்க. யாரும் அவங்களுக்கு துணையில யாருமே இல்லாம இருக்கிறதுனால தனியா உலாவிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நிம்மதி அளிக்கிறதுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னாக்கா, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைக்கிறான். அப்ப அவங்க தனிமையில இருக்கும்போது அவங்க தூங்கி என்ன செய்யறாங்கன்னாக்கா எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது அவங்க தலைமாட்டுல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்திருக்காங்க. அப்போ கேக்குறாங்க நீங்க யாரு அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ எதுக்காக படைக்கப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களுக்கு அமைதி அளிக்கிறதுக்காக நான் படைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த சந்தர்ப்பத்துல மலக்குமார்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் எல்லா வஸ்துகளுடைய பெயரையும் கற்றுக் கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால இவங்களுடைய பெயரையும் கேட்கிறாங்க. ஏன்னா இந்த பெண்ணுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹவ்வான்னு சொல்றாங்க. எப்படி உங்களுக்கு நீங்க ஹவ்வான்னு எப்படி உங்களுக்கு பெயர் வச்சீங்க அப்படின்னு சொல்லும் போது, இவங்க உயிருள்ள ஒன்றிலிருந்து படைக்கப்பட்டாங்க. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வலா எலும்பிலிருந்து அல்லாஹ் படைச்சான் மண் எடுத்து, அதனால உயிர் உள்ளதுல இருந்து இவங்க படைக்கப்பட்டதுனால அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உயிர் உள்ளது அப்படிங்கிறதுக்கு ஹையுன்னு சொல்லிட்டு பொருள். இது அந்த வார்த்தையிலேருந்து மறி வந்த ஒரு வார்த்தை தான் ஹவ்வா. இதற்கு பிறகுதான் அல்லாஹு தாலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமையும் இந்த சொர்க்கத்துல நீங்க எங்க வேணாலும் போங்க, சாப்பிடுங்க, ஆனா என்ன செய்யாதீங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு மரத்தை மட்டும் நெருங்காதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அந்த சம்பவம் இதுக்கு பிறகுதான் ஆரம்பிக்கும். நான் சொன்ன இந்த விஷயம் யாருக்கெல்லாம் ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்ல சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.